எஸ் போங்க கொண்டே கொடுத்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்குள்ளே போகாமல் ஆனால் அவருக்கு கொண்டு வந்ததோ ஒரு வீட்டாகவே இப்படியே கொடுத்துட்டு கொடுக்குறேன். பணத்தை அனுப்பி இந்த மக்களுக்கு வந்து உலர் உணவு வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து தன்னுடைய பேரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தார். ஸோ தன்னுடைய பேரை வந்து இந்த இடத்துல குறிப்பிட வேணாம்னு சொல்லி மக்களுக்கு வந்து இந்த உலர் உணவுகளை வாங்கி கொடுக்க சொன்னார். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கோ தண்ணி ஃபுல்லாகவே நிரம்பிட்டுது. ஸோ நாங்களும் வந்து இந்த மலைகள் இந்த வெள்ளங்களுக்குள்ளால தான் எங்களோட சாமான் ஃபுல்லாக போட்டாச்சு. Anand vlog. Ampu ulankalai ampotu varaverkinrom unkalin ataravu enrum tevai. அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த மழை காலங்களில் நான் வீடியோ நிறைய போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இந்த இலங்கையில் ஃபுல்லாக மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நானும் வந்து எங்கட விட்டையும் வெள்ளம் தான் இருந்தாலும் எந்த ஒரு சொந்த உறவு வந்து நோர்வே நாட்டில் இருந்து ஒரு 50,000 ரூபா பணத்தை அனுப்பி இந்த மக்களுக்கு வந்து உலர் உணவு வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து தன்னுடைய பேரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தார். ஸோ தன்னுடைய பேரை வந்து இந்த இடத்துல குறிப்பிட வேணாம்னு சொல்லி மக்களுக்கு வந்து இந்த உலர் உணவுகளை வாங்கி கொடுக்க சொன்னார். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட கிராமத்தில் தான் ஒரு 25 குடும்பங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொதி வந்து 2,000 ரூபா தொடக்கம் 2,200 ரூபாக்குள்ள ஒரு பொதி வந்து தான் கொடுக்கும். அந்த பொதியில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கிலோ அரிசி இருக்குது, 2 கிலோ மா இருக்குது, 1 கிலோ சீனி, அதோட வந்து சோயா மீட், அதோட பருப்பு, பிஸ்கெட், மற்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகள் இருக்கிற வீடுகளுக்காக பிஸ்கெட்டும், மற்றது வந்து ஒரு விக்ஸ் டப்பா, மற்றது வந்து ஒரு கார்ட் பனடோல், இவ்வளோ சாமான் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த உறவு வந்து நோர்வேலேருந்து அனுப்பின உறவுக்கு அதோட வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராத்திரி பான் வந்து பேக் பண்ணின்னு சொன்னால் அவைகள் கறிகள் ஏதாவது இருக்கும், இல்லைன்னு சொன்னால் தங்களுடைய தேவைகளுக்கு பான் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு பிளேன் டீ போடுறதுக்கு ஒரு தேயிலை பேக்கெட், சீனி எல்லாம் சேர்த்து வந்து ஒரு பொதியிட்டு தான் வந்து கொண்டு கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் இதை கோவிக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருந்து யாராவது நீங்கள் பார்த்தாலும் இதை கோவிக்கக்கூடாது. எங்களோட வீட்டில் காசு இருக்குது, பணம் இருக்குது, நாங்கள் வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் குறைக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மனித நேய செயற்பாடு தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ உங்களோட வீட்டில் காசு இருந்தோ பணம் இருந்தோ இல்லையோ இந்த நேரத்தில் உண்மையாக நான் உங்களுக்கு வீடியோ காட்டுவேன். வெள்ளம் நிற்கிற, அதாவது வீட்டை சுத்தவரை தண்ணி வெள்ளம் நிற்கிற உறவுகளுக்கு தான் நாங்கள் இந்த பொருட்களை பொதிகளை வந்து கொண்டு வெள்ளத்துக்குள்ள நான் கொடுக்க போகிறோம். அதே என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெள்ளத்துக்குள்ள எனக்கு புதுசு இந்த வெள்ளத்துக்குலாம் தெரிஞ்சு எந்த காலையும் ஃபுல்லாக நீச்சிடுறேங்க. என்ன சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கினா வெள்ளம். நான் அடிக்கடி வீடியோ போடுறேன்னா என்ன சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தெரியும். முதல்ல வந்து இந்த நோர்வேலேருந்து அனுப்பின எந்த உறவு அவருக்கும் முதல்ல வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிற மக்கள் சார்பாகவும் இந்த இடரான நேரத்தில் அவர் வந்து ஒரு 50,000 ரூபா காசு முதல் கட்டமாக 50,000 ரூபா காசு அனுப்பி இதை வந்து மக்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கார். ஸோ அந்த இதில் இருக்கிற பொதிகளை தான் நான் கொடுக்க போகிறோம். என்னோட வந்து இந்த மச்சான் மேர் எல்லாம் சேர்ந்து இதை கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ முன்னே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளங்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மலைக்குள்ளே இந்த இடமெல்லாம் போய் பர்த்டே பொறுத்தவரை வர்த்தக சங்கத்தோட இணைஞ்சு கடைகள்லாம் போட்டு அந்த வகையில் சதோசால போயிட்டு எல்லா சாமானையும் கொள்ளணும் சேர்ந்து இப்போ தான் வந்து நாங்கள் இப்போ வந்து பொதிகளாக்க போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்களும் யாராவது மக்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களிடம் தந்தால் கூட நாங்கள் வந்து அந்த பொருட்களை உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அந்த வகையில் அனந்த் விலாக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக அனந்த் விலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த உதவி நான் வந்து எல்லா ஆட்கள் முகங்கள் காட்ட மாட்டேன். சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. பொருட்களை கொடுத்துட்டு வந்து எங்களை வீடியோ எடுத்து போட்டு அதை உழைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் நீங்கள் நிறைய மாதிரி கதைப்பீங்க. அந்த வகையில் ஆட்கள் வீடியோ காட்டணும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கொடுக்குறத மட்டும்தான் நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ மறக்காமல் அனந்த் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோ பார்ப்போம். கொடுக்குற பொதியை வந்து நான் உள்ள எல்லாருக்குமே காட்டுறேன். இதில் வந்து 2 கிலோ அரிசி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ மா. ஸோ யாரும் கொரோனைக்காதீங்கோ விளம்பரத்துக்காக செய்கிறோம்னு சொல்லி எனக்கு இது அனுப்பினவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணுன்ற கண்ணன் காட்டி செய்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 கிலோ பருப்பு இருக்குது. அண்ட் வந்து சின்ன தேயிலை பேக்கெட், அதுக்கப்புறம் வந்து சோயா மீட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சோயா மீட் ஒரு குடும்பத்துக்கு
ஒரு 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 நாள் என்ன பொறுத்தளவு சில பேருக்கு ஒரு நாளைக்கு அல்லது 2-3 நாளைக்கு காணும் சாப்பாடு வாங்குது. ஒரு இடத்துல பான் இருக்குது. அண்ட் நீங்கள் வெளியில் போயிடாமல் கஷ்டப்படுவீங்க சில குடும்பங்கள். ஸோ இப்போ எல்லார்ட்டையுமே வசதிகள் இருக்கும். ஒரு காட் பேனடோல், இது வந்து ஒரு அவசர தேவைக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விக்ஸ் இருக்குது பாருங்க. அது வருது இல்லை. ஸோ பாருங்க ஒரு விக்ஸ். ஸோ இவ்வளவும் சேர்த்து தான் ஒரு ஒரு வீட்டில் உள்ள ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து சீனி வைக்கல, சீனி எஸ் ஒரு சீனி வைக்கல. இதில் 1 கிலோ சீனி. அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட். உங்களோட வீடுகளில் யாராவது சின்ன பிள்ளைகள் இருந்தால் அந்த சின்ன பிள்ளைகள் கொடுக்குறது. இவ்வளவும் சேர்த்து தான் ஒரு குடும்பத்துக்குரிய பொதி. ஸோ இதை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் தான் நாங்கள் வளமையாக எங்களோட வீட்டுக்கு 15 ரூபா. இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கோ தண்ணி ஃபுல்லாகவே நிரம்பிட்டுது. ஸோ நாங்களும் வந்து இந்த மலைகள் இந்த வெள்ளங்களுக்குள்ளால தான் இந்த கடைகளுக்கு போய் மக்களுக்குரிய பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கோம். ஸோ நினைக்காதீங்க நாங்கள் வெள்ளமில்லாத இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி. ஸோ நாங்களும் வெள்ளத்துக்குள்ளால தான் மக்களுக்கு ஒரு சேவையை வழங்குவோம்னு சொல்லி. ஸோ நினைப்பீங்க நாங்கள் ஏதோ இதுகளில் வந்து எங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள் இருக்குது, அப்படி ஏதாவது பிரயோசனங்கள் இருந்துச்சு, அதாவது தான் இவ்வளோ கஷ்டப்படின்னு செய்யணும் அப்படின்னு இல்லை. எங்களோட மனிதநேயம் மக்களுக்கு வந்து எங்களால் முடிந்ததை இன்னொருவரிடமிருந்து பெற்று சரியான முறையில் கொண்டே சேர்க்கிறது தான் எங்களுடைய சேவை. ஸோ இன்றைக்கு நேற்றில் கனகாலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஸோ பாருங்க நாங்களும் இன்னும் எங்களோட வீடும் வெள்ளம் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற வெள்ளத்துக்குள்ளால கடந்து தான் நாங்கள் இவ்வளோத்தையும் மேற்கொண்டிருக்கோம். அதையும் காட்டுறோம் பாருங்கள். அதில் இந்த வெள்ளம் தான் எங்களோட வீட்டு பாதை. இந்த பாதையிலுக்குள்ளால தான் நாங்களும் போய் வந்து மக்களுக்கான நிவாரணத்துக்குரிய பொருட்களை கொள்ளணும் செய்யறதுக்கு வலிக்கிட்டு இருக்கோம். பாருங்கோ அது நடந்து வரையும் பாருங்க தெரியுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்படி சாமான்கள் வாங்குறதுக்கு வந்து பருத்துறைக்கு போகிறோங்கிற ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர். ஸோ பாருங்க இந்த வெள்ளத்துக்குள்ளால தான் எங்களோட வீடு. இதுதான் எங்கள் வீட்டை வழியில் வந்தோடனே வெள்ளம் வரும். ஃபுல்லாக எங்களோட வீடு கூட வெள்ளத்துக்குள்ளாம் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் எங்களால் இயன்ற உதவியை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டதில் என்னோடய சொந்த உறவினர்களால் வந்து நோர்வேலேருந்து காசு அனுப்பியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த தண்ணிக்குள்ளாக தான் நாங்கள் இப்போ போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பருத்தூர் டவுனில் வந்து எல்லா கடைகளுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் பூட்டுன்னு சொல்லி இந்த வர்த்தக சங்கங்களுடைய ஒரு கோரிக்கைக்காக உண்மையில் இந்த எங்களுடைய வர்த்தகர்கள் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த கடைகளை வந்து பூட்டிக்கணும். பருத்தூர் நகர சபையின் வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த வர்த்தக சங்கங்களுடைய ஒரு கோரிக்கை அமைவாக இந்த கடைகள் எல்லாமே பூட்டியிருக்கு. ஸோ இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி ஒரு உறவு வந்து எங்களை இந்த அனுப்பி வைத்த காசை கொண்டு நாங்கள் இந்த அனர்த்தம் இடம்பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த பணத்தை வந்து நான் பொருட்களாக கொடுக்கணும். ஸோ இல்லாமல் எல்லாம் முடிய விட்டு நாங்கள் எங்களை பஞ்சியை பார்த்து கொண்டு கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்துருக்கோம். இப்போ எங்கேயாவது வந்து போய் கட்டாயம் ஒரு கடையில் வாங்க தம்மணும். இல்லைன்னு பார்த்தா இந்த சதோசா எப்படின்னு திறந்துருக்குமென்று நினைக்கிறேன். ஸோ சதோசாவில் இருந்தாலும் போய் வாங்கிக்கொண்டு இந்த வெளிநாட்டில் இருந்து என்னை நம்பி அனுப்பின அந்த உறவினுடைய பணத்திற்கு பொருட்களை வாங்கி நான் வந்து கொண்டு இந்த உண்மையிலே வெள்ளத்தில் நிறைய பேர் எல்லா இடமே வெள்ளத்தில் இருக்குது. எங்களுடைய கிராமத்தில் வெள்ளத்தில் உண்மையாகவே வீடுகள் மூழ்கி இருக்கிற வீடுகளை பார்த்து தான் நான் முதல் கட்டமாக அந்த பொருட்களை கொடுக்க போகிறேன். ஸோ யாருமே ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்து நினைக்காதீங்க. பாருங்கோ அதை தெரியும் பக்கத்தில் டவுன் ஃபுல்லாகவே எல்லாம் இந்த அத்தியாவசியத்தை அதாவது வந்து பேக்கரியும் ஃபார்மசியும் தவிர மிச்சம் எல்லா கடையுமே பூட்டியிருக்கு. இப்போ வந்து எல்லா கடைகளுமே பூட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சதோசா வேளாண் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ சதோசாவுக்கு தான் வந்திருக்கோம். சதோசாலாம் சாமான்கள் வாங்க போகிறோம். ஸோ பாருங்கோ
பார்த்தீங்கன்னா சதோசாக்குள்ளே வந்தாச்சு. அத்தியாவசியமான சாமான்களும் வாங்கணும். அப்படி எங்களோட அரிசி சாமான் வாங்க போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டுக்கு. சரி வணக்கம். இன்னும் வாங்கல சார், கணக்கில் போட்டு பாருங்க. இந்த அரிசி தான் வாங்க போகிறோம். ஓகே அரிசி நல்ல எங்களுக்கு வந்து மக்களுக்குரிய அத்தியாவசிய தேவைகளுக்கான சாமான்கள் நிறைய வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்கணுமென்ற ஆசை தான். பட் எங்கள்கிட்டையும் வர்ற பணங்களை வச்சு தான் நாங்கள் மக்களுக்கு வாங்கி கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ அத்தியாவசியமாக ஒரு 2 கிலோ அரிசி, சீனி, பருப்பு பேக்கெட், மற்றது சோயா மீட், அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான பிஸ்கெட், ஒரு பொதி கிட்டத்தட்ட 1700 1800 வருது. அப்படி அதோடு வந்து ஒரு ராத்தல் பானம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய்க்குரிய பொதியை வந்து ஒரு 25 குடும்பங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் யாராவது கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்களும் வாங்கிட்டு நீங்கள் வாங்கி தந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். வந்து பார்த்தா ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மற்ற கடையிலெலாம் போட்டுன்றதால சாமான் இன்னும் போட்டு முடியலை. எங்களோட சாமான் ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 37,787 ரூபா பில் இருக்குது. 10 ரூபா சதோசாலான் வாங்கினாங்க. பொன்னி சம்பா 50 கிலோ, ஒயிட் ஃப்ளவர் வந்து சுகர் வந்து 25 கிலோ, மற்றது வந்து தேயிலை, சோயா மீட், மற்றது வந்து பிஸ்கெட். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் பான் வாங்கணும். 25,000 பானும் அண்ட் வந்து பேண்டோல் கார்ட், இந்த ஃபார்மசி ஐட்டங்களும் வாங்கணும். இல்லாத புரியும்பா பார்த்தா ஒரு பேக்கில் 2 கிலோமா. ஸோ 2 கிலோமா, 1 கிலோ சீனி, 2 கிலோ அரிசி, அப்படி எங்களுக்கு தேயிலை, சோயா மீட், பிஸ்கெட். அதோட வந்து பார்த்தா அப்படியே வந்து இதில் பான் இருக்குது. ஸோ பாருங்கோ, இதில் இருக்கிற பொருட்கள் 25 குடும்பத்துக்கு சேர்த்து தான் இந்த பொருட்கள். இது வந்து ரொம்ப போக இல்லாத அளவு வெள்ளம் முழங்காலுக்கு மேலே. ஸோ அதனால் கொண்டே கொடுக்கலாத நிலைமையினால் அவங்கள எங்களோட வீட்டடிக்கு கூப்பிட்டு அதில் இருக்குது. அக்கா அதில் உங்களுக்கு இருக்கிற சாமான்க்கா சொல்லுங்க என்னென்னு. ஓகே. அரிசி, பருப்பு, சோயா மீட்டு, தேயிலை, பனடோல், பிஸ்கெட்டு, சீனி. ரைட், ஓகே, அவ்வளோதான். சரி, அவ்வளோ சாமானம். இப்போ நாங்கள் உங்களோட கொண்டு தரையில்லாததால் உங்களை கூப்பிட்டு தரோம். ஸோ முதல்ல அதுக்கு மன்னிச்சுக்கொள்ளுங்க. முதல்ல வந்து இதை வந்து எங்களுக்கு ஒரு எந்த உறவு முறை தான் நோர்வேலேருந்து உங்களோட எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்க சொல்லி தந்திருக்கார். ஸோ அவருக்கு நாங்களும் நன்றி சொல்கிறோம். ஓகே, உங்களோட சார்பாக நன்றி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளத்துக்குள்ளே இருக்கிற மக்களை தேடி நாங்கள் பொருட்களை வந்து கொண்டு கொடுக்குறதுக்கு பாருங்க, நானும் மச்சானும் போய் கொண்டிருக்கோம். ஸோ எங்களோட வீட்டை வச்சு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு நடந்துன்னு வந்து வாகனங்கள் கூட இதுக்குள்ள போகலாது பாருங்க, எல்லாம் தண்ணி. ஸோ அப்போ அங்கே இன்னும் கொண்டே காட்டுறேன். இப்போ சாமான் வந்து பொருட்களை வந்து தூக்கி கொண்டு போகிறார். ஸோ கொண்டு கொடுத்துட்டு ஒரு வீடா அப்படியே வந்து பாருங்க, தண்ணிக்குள்ளே தான் இந்த வீடு ஃபுல்லாகவே தண்ணி. வீட்டு வாசலுக்கான தண்ணி வந்து இந்த வீட்டை அப்படியே கொடுத்துட்டு வெளியில் போகிறோம். நாங்கள் முகங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கல. ஆனால் அவருக்கு கொண்டு வந்ததோ இப்போ வந்து ஒரு 2-3 வீட்டுக்கு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்க, இது பைக்கெல்லாம் அதில் விட்டுட்டு தான் இங்கே ஊர் மனைக்குள்ளே வரணும். நான் உங்களுக்கு அடிக்கடி காட்டியிருப்பேன் அந்த பக்கத்தில். பாருங்க,
வீடு எல்லாமே ஃபுல்லாக தண்ணி. எப்படி இந்த மக்கள் வெளியில் வாரது போகிறது? முதல்ல வெளியில் வந்தால் நீச்சிறாங்க ஃபுல்லாக. இந்த ஆள் எல்லாமே நீச்சிறாங்க. பாருங்க தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நடந்து போகிற. ஒரு வீட்டாகவே இப்படி கொடுத்துட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பணி வந்து எங்களால் இயன்றவரை தொடரும். பாருங்க பாருங்க சின்ன பிள்ளை பாருங்க. இந்த வீடெல்லாம் தண்ணி தான். பாருங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடுகள். அது ரொம்ப குத்துது. இந்த காலை நீச்சிறங்கி இருக்கு. ஸோ அதோடையும் என்ன செய்வோம், மக்களுக்கு வந்து உதவி செய்வோம். எஸ் பார்த்தா இவர் தான் இந்த மச்சான். நானும் மச்சான் தான். இப்போ வந்து அப்படியே கொடுத்துட்டு பாருங்க. பேக்கில் ஒன்று என்ன பிரச்சனைனா, இந்த கடைகளில் வந்து காசு கொடுத்தாலும் பேக் தராங்க இல்லை. ஸோ அதனால் வந்து சுத்தவரை தண்ணி 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 தான். ஒரே தண்ணி தான். உண்மைதான். ஒரு போட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சோம்டா இந்த ஏரியா ஃபுல்லா. அது நான் நினைக்கிறேன் இந்த வெனிஸ் நகரம் ஒன்று நகரம் இருக்கு. அங்கே வந்து இப்படித்தான் சுத்தவரை கடல் தண்ணி அப்படிதோ அதுக்குள்ளான் மக்கள் வாழின்னு வந்து கேள்வி. இன்னும் போனதும் இல்லை. தண்ணி 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 ஃபுல்லாகவே தண்ணி. எல்லா இடமும் வீட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பாருங்க மேலே தண்ணி ஊற்றின்னு சொல்லி வீட்டுக்குள்ள காங்கத்த போதும். மேல வராங்க. வீட்டை விட்டு தண்ணி வெளியவே போகல. சுத்த வர தண்ணி. முழங்கால தண்ணி. எஸ் போங்க கொண்டே கொடுத்துட்டு வாங்க. பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போகாம வெளியிலே இவ்வளவு தண்ணி. இவ்வளவு கஷ்டம் பாருங்க. இப்படியே வந்து இந்த ரோட்டுக்கு வந்தா ரோட்டு ஃபுல்லா தண்ணி. இப்போ அங்க கொடுத்துட்டு வர பாருங்க. கிட்டத்தட்ட முழங்கால் குளம் மாதிரி தண்ணி இருக்கு வீடுகளில் பாருங்க.